நம்ம மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு ஆட், அதாவது குறிப்பாக ஃபோன் ஆட்ஸ், எக்ஸ் வீடியோ ஆட்ஸ் இந்த மாதிரிலாம் வரும்போது எவ்வளோ ஒரு இரிட்டேட்டடாக ஒரு தர்ம சங்கடமாக போகும். அது மட்டும் இல்லாமல் வேறு யாராவது யூஸ் பண்ணுன்னு சொல்லி கேட்டு அப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ஆட்ஸ் எல்லாம் வந்தால் நம்மளுக்கு மானக்கேடாக போயிடும் இல்லையா? அதுக்காக தான் எப்படி அந்த ஆட்ஸ் வராமல் தடுக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க டைரெக்டாக போயிடலாம். இந்த மாதிரி தான் ஒரு நாவல் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு பார்த்தா சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஆட் வந்திருக்கு. இந்த ஆட் வந்து நான் பண்ணவே கிடையாது. பட் ஏதோ ஒரு வெப்சைட் மூலிமா வந்திருக்கு அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த ஆட் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி இதை ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். உங்கள் மொபைல்லே செட்டிங்ஸ்குள்ளே போங்க. செட்டிங்ஸ்குள்ளார அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கீழே ஆப்ஸ் அண்ட் பெர்மிஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ உங்கள் மொபைல் எப்படி இருக்கோ பார்த்துக்கோங்க. ஸோ ஆப்ஸ் பெர்மிஷனில் ஆப் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ஆப் மேனேஜருக்குள்ளே நீங்கள் என்னென்ன ஆப்ஸில் யூஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாமே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா பிளாக்காக எந்த ஒரு லோகோவும் இல்லாமல் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனில் இருக்குது. ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபோர்ஸ் ஸ்டாப் இல்லை அன்இன்ஸ்டால் வந்து கொடுத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நார்மலாக ஒரு ஆப் எப்படி அன்இன்ஸ்டால் ஆகுமோ அந்த மாதிரி அன்இன்ஸ்டால் வந்து ஆகிடும். ஸோ அன்இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு இனிமேலுக்கு அந்த ஆட் வர பிரச்சனை இது மூலிமா தானே வரதுனால எதுவுமே வந்து பிரச்சனை இருக்காது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி அதாவது அன்இன்ஸ்டால் பண்ணிட்டோன்னே அப்படியே ஆப்ஸ்குள்ளே போயிட்டு வேறு ஏதாவது அந்த மாதிரி பிளாக் கலரில் வந்து லோகோ இல்லாமல் சம்மந்தமே இல்லாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செக் பண்ணிட்டு இல்லை வந்து எக்ஸ் வீடியோஸ்னே டைரெக்டாக லோகோ கொடுத்துருந்தாலுமே என்ன ஆப் மூலிமா உங்களுக்கு வருதோ இது பண்ணிவிட்டு அது இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி பிரச்சனை வராது. நெக்ஸ்ட்டு குரோம்குள்ளார போகலாம். குரோம்குள்ளார போயிட்டு அதுக்குள்ளார அந்த 3 டாட் கிளிக் பண்ணோன்னே கீழே செட்டிங்ஸ் வரும். அந்த செட்டிங்ஸ்குள்ளார போய்க்கலாம். அப்படியே செட்டிங்ஸ்குள்ளார போயிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். அதுக்குள்ளார போயிட்டு கீழே அப்படியே லைட்டாக அப்படியே மூவ் பண்ணிகிட்டே வரலாம். அதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட் குக்கீஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அது ஏற்கனவே பிளாக்ல இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. பிளாக் தேர்ட் பார்ட் குக்கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா சென்டியர் டு நாட் ட்ராக் அப்படின்னு வரும். அதாவது டிஎன்டி அந்த மாதிரி வந்து வரும். அதை பார்த்தீங்கன்னா ஆஃபில் இருக்கணும். ஆனில் சப்போஸ் இருந்துச்சுன்னா அதை ஆஃப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போனீங்கன்னா அலோ நோட்டிஃபிகேஷன் ஆனில் இருந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிக்கோங்க. சப்போஸ் வந்து மேலே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எதுவுமே வர வேணாம் அப்படின்னு நினச்சின்னா நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மேலே எந்த ஒரு ஃப்ளோட்டிங் நோட்டிஃபிகேஷனும் எந்த இதுவுமே வராது. அது அப்படியே வந்து உள்ளே வந்து சைலண்ட்டாக இருக்கணும். நம்ம வேணா போய் அந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப் இருக்குன்னா எனக்கு அந்த வாட்ஸ்அப் மெசேஜ்லாம் மேலே எனக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பை இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து டிசேபிள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மேலே அந்த நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து வராது. அதே மாதிரி மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ எந்த இமெயிலுக்கு மேனேஜ் பண்ணணுமோ அதை ஓப்பன் பண்ணிட்டு மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னோடனே இந்த மாதிரி வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டேட்டா அண்ட் ப்ரைவசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டோன்னே கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தீங்கன்னா கீழே பர்சனலைஸ்டு ஆடில் கீழே வந்து மை ஆட் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் உள்ளே போங்க. உள்ளே போயிட்டு கீழே வந்தீங்க பார்த்தீங்கன்னா நிறைய வந்து உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே நிறைய அதில் இருக்கும். ஸோ அதில் பர்சனலைஸ்ட் ஆட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஒன்று இருக்கும் ஒரு டேப் மாதிரி. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே கேதர் பண்ணி வச்சுருக்கோம் கூகுள். ஸோ இது பார்த்தீங்கன்னாவே தெரியும் மொத்தத்தில் உங்கள் ஜாதகமே கூகுள் எந்த அளவுக்கு வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் மேலே பார்த்தீங்கன்னா பர்சனலைஸ்ட் ஆட்ஸ் சொல்லிட்டு அதில் ஆஃப் கொடுத்தீங்கன்னு உள்ளே இந்த மாதிரி வரும். டர்ன் ஆஃப் பர்சனலைஸ்ட் ஆட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும். கீழே கொஷின்ஸும் கேட்கும். நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுனால பண்ணலாம், இல்லைனாலும் நீங்கள் அந்த மேலே வந்து க்ளோஸ் மார்க் இருக்கு இல்லையா, அந்த க்ளோஸ் மார்க் கொடுத்து டர்ன் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கீழே படித்து பாருங்கள். உங்களுக்கு எதுவும் செட் ஆகலை அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே வந்து டர்ன் ஆஃப்னு ஒன்று இருக்கும். அந்த டர்ன் ஆஃப் கொடுத்தீங்கன்னா அந்த உங்களுக்கு பர்சனலைஸ்ட் ஆட்ஸாக என்னென்ன வருமோ உங்களை பேஸ் பண்ணி அது எல்லாமே வந்து ஆஃப் ஆயிரும் கூகுளிலேருந்து. ஓகே, இவ்வளோ தான் மேக்ஸிமம் வந்து இவ்வளோ தான் ஆட்ஸ் வந்து எப்படிலாம் வந்து தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கமெண்ட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு நல்ல ஒரு விஷயத்தோடு வரேன். பாய்.